அக்டோபர் மாதத்திற்கு உண்டான வாக்குத்தத்த வசனமாகிய ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம் இந்த வசனம். இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், எங்க பாஸ்டர் அந்த இரட்சிப்பின் ஊற்று இருக்கு? எல்லாம் காலையில் நாங்கள் கிளம்புறோம், குடத்தை தூக்கிட்டு கேனை தூக்கிட்டு நாங்கள் போய் தண்ணி மொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா அதாவது ஃபிசிக்கலாக நம்ம பார்க்குற அந்த ஊற்று இல்லை இது சொல்றது. இது என்னன்னு சொன்னா ரட்சிப்பின் ஊற்று. அல்லேலூயா. சால்வேஷன், கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட், அந்த ரட்சிப்பிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்ன, அந்த ரட்சிப்பிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கிறோம்? மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி மீட்டெடுக்கப்பட்டு ரட்சிப்பை நமக்கு சொந்தமாக்கி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, பெனிஃபிட் என்ன, உயர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த மாதம் முழுவதும் நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். அதில் இந்த வாரம் நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, எடுத்து ஒரு வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்தை வாசிங்க. ஓகே, அதோட உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டே. கண்ணை மூடி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வாக்குத்தத்த வசனத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாள் எங்களோடு இடைபெற்று வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்த பிறகு முதல்ல எனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, என் சத்துருக்களினுடைய கைகளில் நின்று நான் என்ன பண்றேன்? விடுதலையாக்கப்படுகிறேன். ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல் பாயிண்ட் என்னன்னா, சத்துருக்களின் கைகளில் இருந்து விடுதலையாக்கப்படுதல். சகோதர சகோதரியே, இந்த உலகத்தில் இந்த சத்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிசாசானவனை குறிக்கக்கூடிய ஒரு காரியம், இந்த பிசாசானவன் தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளோடு போராடி கொண்டிருக்கிறான். அவர்களோடு எதிர்த்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவர்களோடு என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? சண்டை போட்டு கொண்டிருக்கிறான். இப்ப இவனுக்கு ஒரு கை அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் குறிப்பிடுகிறது. இந்த கை அப்படின்னு சொன்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, லிட்டரலா நமக்கு இருக்கிற மாதிரி கை கிடையாது. இந்த டிவியில பார்க்குற மாதிரி நீளமான கை, குட்டையான கை அப்படிலாம் கிடையாது. இந்த சத்துருக்களின் கை அப்படின்னு சொல்றது அவனுடைய சில ஆக்டிவிட்டீஸ், அவனுடைய சில வகையான செயல்பாடுகள், இதுதான் நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த சத்துருக்களின் கை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மனிதனை மேனிப்புலேட் பண்ணக்கூடியது, ஒரு மனிதனை அவனுக்கு தகுந்தது போல செயல்பட வைக்கக்கூடியது, ஒரு மனிதனை கட்டுப்படுத்தக்கூடியது, அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. அல்லேலூயா. இதுதான் சத்துருவினுடைய கை செயல்படுகிற விஷயங்கள். அது ஒரு ப்ராக்ரஸா செயல்படும். பிசாசானவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. சில நேரத்தில் நம்ம சொல்றது உண்டு, விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் ஐயா உங்களுக்கு தெரியுமா பிசாசு வந்து எங்களை அந்த விபத்துல தள்ளிட்டான், அப்படிலாம் கிடையாது. பிசாசு என்னைக்குமே அப்படி என்ன பண்ண மாட்டான், கொண்டு போய் நம்மளை தள்ள மாட்டான். பிசாசு எப்பயுமே எப்படிப்பட்டவனாக இருப்பான்? முதல்ல நம்மளை மேனிப்புலேட் பண்ணி நம்மளை என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்படியே உருகுலைச்சு என்ன பண்ணுவான்? காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வச்சு தான் கொண்டு போய் சாவுக்கு நேராக கொண்டு போவான். அப்ப அந்த சத்துருவினுடைய கை அப்படிதான் என்ன பண்ணுது? செயல்படுது. அப்ப இந்த ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு கிடைச்சிருச்சுன்னா, நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுத்து தேவ சமூகத்திற்கு வந்து தேவ பிள்ளையா ஒரு மனுஷன் மாறிட்டானா, அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, முதலாவது, எப்பொழுது அவன் தேவ பிள்ளையாக இந்த உலகத்தில் வேறு பிரிக்கப்படுகிறானோ அப்பொழுதே அவனுக்கு எதிராக ஒரு கூட்டம் செயல்பட ஆரம்பிச்சிருது. அவனுக்கு எதிராக சத்துரு செயல்பட ஆரம்பிச்சிடுறான். அவன் நேரா வந்து குறுக்க நிற்கிறது அந்த மாதிரி எல்லாம் செயல்படுகிறவன் கிடையாது. அவனுக்கென்று சில கை உண்டு, அவனுக்கென்று சில ஆயுதங்கள் உண்டு. அதை குறித்து இன்னைக்கு சில காரியங்கள் தியானிக்க போகிறோம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா,
தேவ பிள்ளைகள் இந்த ரட்சிப்பின் பெனிஃபிட்டா, இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளணும்னா முதலாவது பிசாசானவனினுடைய கைகளின் செயல்களை புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசை தீயவன் அப்படின்னு நம்ம சொல்றோம், தீய ஈவில் அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ தீயன் கூட எடுத்துக்கலாம், இல்லை பிசாசானவனின் கைகளின் செயல்களை புரிந்து கொள்ளுதல். முதலாவது பிசாசானவனுடைய கைகள் கொடுமைக்கு ஏதுவான கைகள். அல்லேலூயா. பிசாசானவன் இந்த உலகத்தில் 3 வகையாக செயல்படுறான். ஒன்று சரீரம், இன்னொன்று உலகம், மூன்றாவது பாவம். பாவம், மரணம், எப்படி வேணால் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கொள்ளலாம். உலகம், ஃப்ளஷ், சரீரம், மூன்றாவது என்னது பாவம். இந்த 3 தான் அவன் மெயின், அவனுடைய டார்கெட். 3 விஷயங்கள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் போர் தொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படியாவது ஒரு மனிதனை பாவத்திலே விழ செய்யணும் அப்படின்னு சொல்லி. பாவம் என்பது நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் நினைக்கிறது போல கிடையாது. பொய் சொல்லிட்டேன், இது பாவம். திருடிட்டேன், இது பாவம். விபச்சாரம் செஞ்சுட்டேன், இது பாவம் அப்படின்னு நம்ம அந்த லைனோட நின்றுக்கிறோம். நல்லா கவனிங்க, இது எல்லாமே ஒரு கதவு. திருடிட்டேன்னா பாவம்ங்கிற ஒரு கதவுல என்ட்ரி ஆகிறேன். விபச்சாரம் பண்ணிட்டேன்னா பாவம்ங்கிற ஒரு கதவுல என்ட்ரி ஆகிறேன். திருடிட்டேன்னா பாவம்ங்கிற ஒரு கதவுல என்ட்ரி ஆகிறேன். கெட்ட வார்த்தை பேசிட்டேன்னா பாவம்னு ஒரு கதவுல என்ட்ரி ஆகிறேன். ஆனால் இந்த பாவத்தினுடைய கை எப்படிப்பட்ட ஒரு கை அப்படின்னா, கொடுமை பண்ணுற ஒரு கை, அப்ரஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அழுத்தக்கூடிய, அதே போல காயப்படுத்தக்கூடிய, கண்ணீர் சிந்தக்கூடிய, அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு செயல். அல்லேலூயா. இதுதான் பாவத்தினுடைய வேகம், இதுதான் மாம்சத்தினுடைய வேகம், இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களுடைய வேகம். ஸோ இந்த காரியங்கள் என்ன பண்ணுது, ஒரு மனுஷனை ஃபோர்ஸா தள்ளி அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போய் அவனை கொடுமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், கொத்தடிமைகள் அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் ஒரு சில இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள எப்படி கொத்தடிமையாக பண்ணுவாங்க, முதல்ல அவங்க கையில் அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கையில் என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. ஒரு 50,000 கையில் கொடுத்து நீ வேலைக்கு வந்துடு, 5,000 கை கொடுத்து நீ செங்கல் சூளைக்கு வேலைக்கு வந்துடு, தறி ஓட்ட வந்துடு அப்படி. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும், 5,000 ரூபாய் நம்ம கையில் கிடைக்குது பார், 50,000 ரூபாய் நம்ம கையில் கிடைக்குது பார், 1 லட்சம் நம்மளை கையில் கிடைக்குது பார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அதை வாங்கி செலவு பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். கூட்டிகிட்டு போய் எந்த இடத்துல மறைவாக வைக்கணுமோ அங்கே வச்சுருவாங்க. மறைவாக வச்சு அவனுக்கு சுகம் கிடையாது, துக்கம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, பிறந்தநாள் கிடையாது, சொந்தக்காரன் கிடையாது, இறப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. காலையில் எந்திரிக்கணும், நைட்டு தூங்குற வரைக்கும் அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவன் குடும்பம் முழுவதும் என்ன பண்ணும், ஓடா தேஞ்சு வேலை செய்யும். இப்போ நம்ம இருக்கிற காலகட்டம் கொஞ்சம் அதிலிருந்து வேறுபட்ட ஒரு காலகட்டம். ப்ரெஷர் வேறு வகையில் கொடுக்குறாங்க. நீ இதை கம்ப்ளீட் பண்ணால் உனக்கு வேலை இல்லைன்னா வேலை இல்லை, சரி இந்த வேலை இல்லைன்னா நான் இன்னொரு வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறது உண்டு. ஆனால் கொத்தடிமைகள் அப்படிலாம் போக முடியாது, என்ஸ்லேவ் ஆனவங்க அப்படி போக முடியாது. ஸோ இந்த கொடுமை என்கிறது, பிசாசானவன் இப்படி தான் ஒவ்வொருவரையும் பாவத்துக்குள்ளே கொண்டு வந்து அவனுடைய கரம் எப்படி செயல்படுத்துகிறது, அவங்கள கொடுமைப்படுத்துறது. ஒரு பாவத்தை ஆரம்பத்திலே செய்யும் போது அது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்மை அடிமைப்படுத்தி, இந்த அடிமைத்தனம் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அப்ரஸ் பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அழுத்தும், நம்மளை காயப்படுத்தும். அது மாம்சீக காயமாக இருக்கலாம், மனதளவான காயங்களாக இருக்கலாம், எமோஷனல், பிசிக்கல் அப்படின்னு நிறைய சொல்லலாம், உணர்வு பூர்வமான காயங்கள். இந்த மாதிரி பல காயங்களை இந்த பாவம் என்ன பண்ணும், கொண்டு வரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தெளிவாக பிசாசானுடைய கை செயல்படுவதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ரட்சிப்பினுடைய பெனிஃபிட்டை, ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். 2வது விஷயம், வேதாகமத்தில் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது, இந்த பிசாசானவனுடைய கரம் எங்கெல்லாம் செயல்படுகிறதோ அங்கெல்லாம் அது எப்படிப்பட்ட கைகளாக இருக்குது, பொல்லாத கைகளாக இருக்குது, விக்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசாசானுடைய கை எங்கேயும் நன்மை பயக்கிற கை கிடையாது. ஆரம்பத்திலிருந்து நீங்கள் தியானிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தெளிவாக பார்த்துட்டே வரலாம். ஆதாம் ஏவாளுடைய காலகட்டத்திலே சர்ப்பத்தின் மூலியமாக அவன் கை பொல்லாத கையா செயல்பட்டுச்சு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டம் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி போடுவதற்கு அந்த கை என்ன பண்ணுச்சு, செயல்பட்டுச்சு. நிறைய நம்ம பார்க்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம தியானிச்சோம்.
எப்படி அந்த பிசாசானுடைய கை விபச்சாரம் என்கிற ஒரு வேசித்தனத்தின் மூலியமாக தாவீதினுடைய அந்த சந்தோஷமான வாழ்க்கை அப்படியே கொலாப்ஸ் பண்ணிருச்சு, உடைச்சிருச்சு. அதே போல யோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், பிசாசானுடைய கரம் எப்படி வருது அப்படின்னா, நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தோட மேன்மையான ஆசீர்வாதத்தை தரேன்னு யாரு வரல? பிசாசு வரல. ஹல்லேலூயா. அப்படியே வந்தான். நீங்க 500 மாடு கொடுத்துருக்கிறீங்க, நான் 1000 மாடு கொடுத்து அவனை என் பக்கம் இழுக்கிறேன் பார் அப்படி சொல்லிட்டு அவன் தான். இல்லை, நீங்க என் கிட்ட விடுங்க, அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விடுறேன். ஹல்லேலூயா. அவன் மாட்டை பிடுங்கிறான், அவன் ஒட்டகத்தை பிடுங்கிறான், அவன் பிள்ளைகளை பிடுங்கிறான், அவன் சொத்தை பிடுங்கிறான். இதுதான் பிசாசானுடைய கையினுடைய நேச்சர். ஆனால் நீங்களும் நானும் நினச்சிக்கிறோம், இந்த மாதிரியான காரியங்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குது, குடிப்பழக்கம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, கெட்ட வார்த்தை பேசுறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, விபச்சாரம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, வேசித்தனம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, குரோதம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, வன்கண் பொறாமைகள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, தீமையான சிந்தனை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படி நீங்களும் நான் நினச்சிக்கிறோம். இதெல்லாம் அவனுடைய கை, இதெல்லாம் அவனுடைய ஆயுதம். இது எல்லாம் உங்களை போட்டு கொடுமைப்படுத்துறதுக்கு, உங்களை பொல்லாதவனா மாத்துறதுக்கு தான் என்ன பண்ணுது இருக்கிறது. அடுத்தது, இந்த பிசாசானுடைய கை எப்படிப்பட்ட கையா இருக்கிறது? விதியை, எதிர்காலத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. அல்லேலூயா. இந்த பிசாசானுடைய கை அதுதான். ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளாம திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெனிஃபிட், எதிர்கால ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரலோகம் என்கிற ஒரு மேன்மை. ஆனா அதே சமயத்துல பிசாசானவனுடைய கரம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய விதியை, எதிர்காலத்தை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய, எதிர்காலத்தை ஹைஜாக் பண்ணக்கூடிய, திருடக்கூடிய ஒரு விஷயம். பிசாசானுடைய கரம் எப்பயுமே கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற அந்த பொட்டன்ஷியல், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நல்லா கவனிங்க. பாவம் வந்த உடனே ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்து, கர்த்தர் அந்த மகன் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள், கர்த்தர் அந்த மகன் மேல் வைத்திருக்கிற தேவ எதிர்காலத்திற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் பிடிக்கிட்டு அவனை வேறு வழியில டைவர்ட் பண்றது, அவனுடைய விதியை மாத்துறது. வேதவசனம் சொல்லுது, தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே நான் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறேன், உங்களுக்குண்டான திட்டங்களை தெரிந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் தெளிவா சொல்றார். அப்படிப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கிற தேவன், இந்த பிசாசானவன் என்ன பண்றது? அவனுடைய வேலை என்னன்னா, தேவ திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து உடைச்சு விடுறது தான் வேலை. உன் பிள்ளைய குறித்து, உன் கணவனை குறித்து, உங்களுடைய மனைவியை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க வேலையை குறித்து நமக்கு தெரியறது இல்லை. கர்த்தர் எங்க நமக்குண்டான திட்டத்தை வச்சிருக்கிறார், எங்க நமக்குண்டான பர்பஸ் வச்சிருக்கிறார், எல்லாவற்றையும் உடைச்சு என்ன பண்றது? எனக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை எப்படியாவது என்ன பண்ணணும்? அடைச்சு வச்சிடணும். வேதவசனத்தை வாசிக்கிறோம், பவுலை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்துல வரைக்கும் வாசிக்கிறோம். பேதுருவை பிடிச்சு என்ன பண்ணிடுறாங்க? ஜெயிலில் போட்டுறாங்க. என்னன்னா, பிசாசானுடைய திங்கிங் எப்படிப்பட்டதா இருக்குது, அவனுடைய கை எப்படி செயல்படுதுன்னா, பவுலை வெளியே விட்டுட்டு அவன் போய் தேவனுடைய நற்செய்தி அறிவிச்சிருவான். பேதுரு வெளியே விட்டுட்டு அவன் தேவன் நற்செய்தியை அறிவிச்சிருவான். ஆனா கர்த்தர் பவுலையும் பேதுருவையும் எதற்காக தெரிந்து கொண்டார்? எதுக்காக தெரிந்து கொண்டார்? சுவிசேஷத்தை அறிவிக்க தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் அவர்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் அதுதான். யோசேப்பை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார்? யாக்கோபினுடைய சந்ததி அழிந்து போகக்கூடாது, எதிர்காலத்திலே வருகிற பஞ்சத்திலே அவர்கள் அழிந்து போய் விடக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டு அவனை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும்னு என்ன பண்றாரு? அழைக்கப்பட்டான். ஆனா பிசாசானவன் என்ன பண்றான்? அவன் மேல் வைத்திருக்கிற திட்டங்களை உடைக்க எந்தெந்த வழிகளில் நுழையணுமோ அந்தந்த வழிகளில் என்ன பண்றான்? அவனுடைய விதியை மாற்ற, அவனுடைய டெஸ்டினியை மாற்ற, அவன் அழைக்கப்பட்ட நோக்கத்தை மாற்றுவதற்கு பிசாசானவன் செயல்படுகிறான். பாவம் செயல்படுகிறது, உலகம் செயல்படுகிறது, இச்சை செயல்படுகிறது. இந்த உலகம் அப்படிதான் செயல்படுது இன்னைக்கு. இந்த உலகம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் படைத்த இந்த உலகம் அல்ல. ஏன்னா நம்ம உடனே அதுக்கு போயிடுறோம். வானத்தை தான் கர்த்தர் படைத்தார், பூமியை கர்த்தர் படைத்தார், சூரியனை கர்த்தர் படைத்தார், நிலங்களை கர்த்தர் படைத்தார், அதே போல மரங்களை, செடிகளை, மிருகங்களை கர்த்தர் படைத்தார், என்னையும் கர்த்தர் படைத்தார். அப்படி இருக்கும்போது இந்த உலகம் எனக்கு எப்படி கெடுதல் ஆகும்? நல்லா கவனிங்க.
இந்த உலகம் கெடுதல் அப்படின்னு சொன்னா, உலகம் அப்படின்னு சொல்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ சிஸ்டம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம், இந்த உலகம் செயல்படுகிற விதம். இந்த உலகம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனை எப்படியாவது தேவ திட்டத்திலிருந்து வெளிவிலகி போகணும். அதுக்காக என்னென்ன காரியங்கள் இந்த உலகத்தில் வளர்க்கப்படுகிறது பாருங்க. பொழுதுபோக்கு காரியங்கள், சினிமாக்கள், நாடகங்கள், யூடியூப், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். இவையெல்லாம் என்ன பண்ணுது? உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற திறமையை உங்ககிட்ட இருந்து பிடுங்கி போடுது. டிவி அதிக நேரம் பார்க்குறீங்க, ஃபோன் அதிக நேரம் பார்க்குறீங்க, மற்றவங்களோட உட்காந்து தேவையில்லாத காரியங்களை அதிக நேரம் பேசுறீங்கன்னா நீங்க நினைச்சுக்கிறீங்க எனக்கு வேற வேலை இல்லை பாஸ்டர், நான் என்ன பண்ண முடியும், இதை உட்காந்து தானே பார்க்க முடியும். இல்லை, வேலை இல்லாம கர்த்தர் உங்களை என்ன இந்த உலகத்துல கொண்டு வரல. ஹல்லேலூயா. சும்மா இருக்க கர்த்தர் கொண்டு வரல. அப்ப எதுக்குங்க கொண்டு வந்திருக்காரு? எனக்கென்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை மடைமாற்றி, அந்த திட்டத்தை மறக்க செய்து, கர்த்தரை விட்டு நான் வழி விலகி போக செய்வது எனக்கு ஏதோ வேலை இல்லாதது போல, எனக்கு ஃபோன் தான் என்டர்டைன்மெண்ட். உன்னுடைய பொட்டன்ஷியலை இழந்து போறீங்க, உங்க திறமை இழந்து போறீங்க. சினிமாக்கள் என்ன செய்யுது? உங்க மைண்ட் செட்டை மாத்துது. உலகபூர்வமான தத்துவங்கள் என்ன செய்யுது? உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்துது, உங்களுடைய எண்ணங்களை மாத்துகிறது, உங்களுடைய சிந்தனைகளை மாற்றுகிறது. கவனிங்க, இதுதான் பிசாசானுடைய கை. சத்துருக்களின் கைக்கு நம்மளை நீங்கள் ஆக்கி நம்மளை விடுதலை செய்கிறார்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுதான் பாயிண்ட். அது இப்படிப்பட்ட ஒரு வலை பின்னலிலே, இப்படிப்பட்ட ஒரு பின்னலில் இருந்து உங்களை என்னை மீட்டு கொள்ள வேண்டும், உங்களை என்னை பிரித்தெடுக்கணும். இதுக்காக தான் கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பினுடைய ஊற்று. எத்தனை பேரை பிசாசு இப்படி அவனுடைய அடிமையா மாற்றி வச்சிருக்கிறான். குடி பழக்கத்திற்கு, சிகரெட் பிடிக்கிறதுக்கு, ஹார்ன்ஸ் போடுறதுல, ஃபோன் என்டர்டெயின்மெண்ட்ல, டிவி, படம், இன்னும் சில பேர் இதை தாண்டி பிலாசபி, உலகபூர்வமான தத்துவங்கள். உலக தத்துவம் வேற, வேத தத்துவம் வேற. இந்த வாட்ஸ்அப்பில் வர அந்த உலகபூர்வமான தத்துவங்களை தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. அது வேற. வேதத்தை படிக்கிற பிள்ளைகளை தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. உலகத்தில் போகிறவன் வரவன் சொல்லிட்டு போகிறது எல்லாமே தத்துவம் எடுத்துட்டு வாழ்க்கையினுடைய அடிப்படையாக மாற்றிடக்கூடாது, உபதேசமாக மாற்றிடக்கூடாது. நீ வாழ்றன்னா என்ன வேணாம் பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு என்னென்னமோ சொல்லி கொடுப்பான். சத்தியத்தை அறியாதவர்கள், வேதத்தை அறியாதவர்கள், தேவனை பற்றி அறியாதவர்கள் பேசுகிற காரியம் எப்படி அது நம் வாழ்க்கைக்குண்டான அடிப்படை உபதேசமாக மாறும், அடிப்படை தத்துவமாக மாறும்? கவனமாக இருங்க. இன்னைக்கு அது பெரிய பிரச்சனை. இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணுறாங்க? வேத வசனத்தை பின்பற்றுவதை விட்டுட்டு யூடியூப்லையும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும், ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமை பார்த்து ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. நம்மளை அறியாமல் அது தூண்டுது, இன்டியூஸ் பண்ணுது. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வயதானவர்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதனால தான் எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிற திட்டங்கள், கர்த்தர் உனக்கு கொடுக்கிற பொட்டன்ஷியல், உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திறமையை பிசாசு எடுத்துருவான். யோசேப்பு ஒருவேளை போத்திபார் மனைவியின் பாவத்தில் விழுந்திருந்தானா, கர்த்தர் அவன் மேல் வைத்த பொட்டன்ஷியல், திறமை இழந்து போயிருப்பான். அல்லேலூயா. என்ன அவன் மேல் வைத்த திறமை? வேற ராஜாவா ஆகிறது. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்லலாம், தீர்க்கதரிசி. வேற குடும்பத்தை போஷிக்கிறது. வேற யோசிங்க. தூங்குறவங்களும் அந்த டைம் எந்திரிச்சுக்கலாம். அதனால தான் டைம் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. யாருக்குமே இல்லாத ஒரு திறமை, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் விளைகிற விளைச்சலை சேமிக்கிறதுக்கு உண்டான உலகபூர்வமான திறமை யாருக்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு? ஹல்லேலூயா. அப்ப சொல்றான் அந்த ராஜா பார்வன் சொல்றான், அப்பா இதை எங்கனால தாங்க முடியாது. இந்த பொருள் எல்லாம் 7 வருஷம் பஞ்சகாலம், இந்த 7 வருஷம் தானியங்களை சேமிச்சு வைக்கிற திறமை எங்க கிட்ட இல்ல. நீ சொல்ற திட்டங்களை யூகிக்க எங்கனால முடியல. அதனால நீயே அதுக்கு என்ன பண்ணிரு, ராஜாவாரு, நீயே நீ இதுக்கு தலைவன். அதுதான் அவனுடைய பொட்டன்ஷியல், அதுதான் அவனுடைய திறமை. பிசாசு இதுதான் பண்ணுவான். நல்லா கவனிங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட தாளந்தோட உங்களை என்னையும் வச்சிருக்கும் போது அவனுடைய கரம் என்ன பண்ணும்? நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவன் கொடுத்த திறமையை பிடுங்கிட்டு அடிமையாக உட்காந்துருவோம். படத்துக்கு அடிமை, சினிமாவுக்கு அடிமை, இன்னும் எதுக்கெல்லாம் அடிமையாகணுமோ சம்பந்தமில்லாத காரியங்களுக்கெல்லாம் அடிமையாக உட்காந்துருவோம்.
எச்சரிக்கையா இருங்க. ரெண்டாவது விஷயம், இந்த கை, சத்துருவின் கையை குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, ஐயா நம்முடைய வாழ்க்கையில சத்துருவினுடைய கைகள் செயல்படுவதற்கான அறிகுறி என்ன, அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம அடுத்த பாயிண்ட் நேரா போவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, தவிர்க்க முடியாத தாமதங்கள். ஹல்லேலூயா. அதாவது நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைகளை என்றைக்கு தேவன் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட்டாரோ அப்ப இருந்து கர்த்தரோடு அவர்கள் செலவிடுகிற நேரம் எப்பொழுதும் அதிகமாகும், கர்த்தரோடு பங்கு கொள்ளுகிற காரியங்கள் எப்பொழுதும் அதிகமாகும். ஆனா எப்பயுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏற்படுகிற டிலேஸ், தாமதங்கள்ல கவனமா இருக்கணும். என்ன கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கிறதுல தாமதமாகும், வேதவசனம் வாசிக்கிறதுல தாமதமாகும், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிற சில காரியங்கள்ல தாமதமாகும், சர்ச்சுக்கு போறதுல தாமதமாகும். இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்னென்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ அதுல எல்லாமே என்னைக்கு டிலே ஆகுதோ, தாமதம் ஆகுதோ, அதுல கவனமா இருக்கணும். இது எல்லாம் பிசாசானவனுடைய கரம் செயல்படுவதே. ஜெபிக்க முடியல, வேதவசனம் வாசிக்க முடியல, கர்த்தருக்கு இன்னைக்கு 9 மணிக்கு வாசிக்கலாம், 10 மணிக்கு வாசிக்கலாம், 11 மணிக்கு வாசிக்கலாம், தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எந்திரிச்சு வாசிக்கலாம். இந்த தாமதம்லாம் ஏற்படுதா உங்க வாழ்க்கையில? ஜெப நேரங்களில் தாமதம் ஏற்படுகிறதா? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் ஏன் மீட்டு கொண்டார் அப்படின்னு சொன்னா, என்னை ஆராதிக்க. ரட்சிப்பு எதுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார்னா, அந்த ஜனங்கள் என்ன பண்ணணும்? என்னை ஆராதிக்கணும். வேலை அதுக்கு அடுத்தது தான், வீடு அதுக்கு அடுத்தது தான், குடும்பம் அதற்கு அடுத்தது தான், எல்லாமே அதுக்கு அடுத்தது தான். ஏன் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டார்? மோசே போய் பார்வையிட்டு சொன்னார், என் ஜனங்களை ஆராதிக்க ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாரு? அனுப்ப சொல்றாரு. அப்ப தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல உங்க வாழ்க்கையில தாமதம் ஏற்படுது, ஒரு டிலே ஏற்படுது அப்படின்னா கவனிங்க, பிசாசானவனுடைய கை உங்களுக்குள்ள செயல்படுது. யாரையும் குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. என் பிள்ளை சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் தொழில் சரியில்லை, எல்லாம் சரியாக தான் இருக்கு. நீங்களும் நானும் பிசாசானவனை உள்ள அனுமதிச்சு அவனை செயல்பட விட்டுட்டு இருக்கிறோம். தூக்கம் வருது, அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த பிரசங்க நேரத்தில் தான் அப்படியே கண்ணு சொக்கி தலை சுத்திக்கிட்டு இருக்கும் எங்கேயாவது. மற்ற நேரங்களில் பாருங்க, ஒரு திருவிழா காரியங்களில் பாருங்க, ஒரு கல்யாண வீட்டில் போய் பாருங்க, இவங்களா அப்படியே சிரிச்சு சந்தோஷமா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வேலை செய்வாங்க, தூக்கமே வராது. குடும்பங்களில் சினிமா 3 மணி நேரம் தூக்கமே வராது, ஃபோன் சார்ஜ் போகிற வரைக்கும் தூக்கமே வராது. நல்லா கவனிங்க, பிசாசானவன் எப்படி டிலே பண்ணுறான், தாமதம் பண்ணுறான்னு அதான் புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களை எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்துரு தாமதம் பண்றானோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் தாமதமாகும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவருடைய திட்டங்கள் எல்லாமே டிலே ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள்ள வந்த உடனே இந்த தாமதம் இருக்கக்கூடாது. என்ன தாமதம் தெரியுமா? ஜெபத்துக்கு தாமதம் இருக்கக்கூடாது, வேதவசனம் வாசிப்புக்கு தாமதம் இருக்கக்கூடாது, சபைக்கு வருதல்ல தாமதம் இருக்கக்கூடாது, கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய காரியங்கள்ல ஒரு தாமதம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, வெற்றியின் விளிம்பில் தொடர்ச்சியான தோல்வி. அல்லேலூயா. வெற்றியின் விளிம்பில் தொடர்ச்சியான தோல்வி. இதுதான் காலையில் எந்திரிச்சு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும்னு எல்லாம் கிளம்பி வாசலில் வந்து சேரில் உட்கார்ந்த உடனே பைபிளை திறந்து வசனத்தை ஆரம்பிக்கும் போது தூக்கம் வருது பார்த்தீங்களா, கண்ணு சொருகுது பார்த்தீங்களா, இதுதான் என்னது? வெற்றியின் விளிம்பில் தொடர்ச்சியான தோல்வி. ஞாயிற்றுக்கிழமை அந்த தோல்வி நடந்துக்கிட்டே இருக்கு. ஜெபிக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் ஜெபிக்கிறேன், அவர்கிட்ட அந்த அம்மாட்ட என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் ஜெபிக்கிறேன்னு பைபிள் எல்லாம் எடுத்து பாட்டு புக்கு 5 பாட்டு புக்கு எது மலையாளம் ஹிந்தி தெரியலனாலும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆராதிக்க போகிறேன்ட்டு மேலே ஒரு ஃபோனை வச்சுட்டு போய் உட்காந்துடுறது. போய் உட்காந்து அல்லேலூயா ஆமேன் அப்படின்னோன்னா ஃபோன் வந்துடும். ஐயோ இவங்ககிட்ட பேசி ஆகணும், வெளியே வந்து அவங்ககிட்ட பேசி அப்படியே போய் டீ குடிச்சு சாப்பிட்டு தூங்கி மதியானம் எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் ஜெபம் பண்ணாம விட்டமே, பைபிளை தூக்கிட்ட ஜெப வாஞ்சையும் வந்துருச்சு, ஆனால் போய் ஜெபிக்க முடியலையே. தேவனுக்கென்று அப்படியே ஞாயிற்றுக்கிழமை அப்படியே பஃப்டப்பாக இருக்கிறது போல் அந்த பாப்கார்ன் என்ன பண்ணுறது, அப்படி போட்டு அப்படி என்ன பண்ணுறது பொறிஞ்சு மேலே வர மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 12 மணி அந்த சர்ச்சு ஆராதனை முடிகிறது, இந்த வாரம் பாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது. போன உடனே என்ன ரிலீஸ் ஆகிருக்குது படத்துக்கு டிக்கெட் 2 போட்டு போயிட்டு வந்துருக்கும், அப்படியே அணைஞ்சிரும் தீ.
நான் அந்த வீட்டுக்கு போய் அவங்களோட பழகி, இந்த வீட்டுக்கு போய் இவங்களும் இந்த பேட் கம்பெனின்னு சொல்லுவாங்க, ராங் கம்பெனி. வெற்றியின் விளிம்பில் தொடர்ச்சியான தோல்வி, பிசாசானவனுடைய கை செயல்படுகிறது. நல்லா கவனி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஒரு மாய பிம்பத்தூர். நான் ஸ்டெப் எடுக்கிறேன் பாஸ்டர், நான் முயற்சி பண்ணுறேன், என் வேலை என்ன விடுறதில்லை, என் பிள்ளைங்க என்ன விடுறதில்லை, என் குடும்பம் என்ன விடுறதில்லை, அவங்க என்ன விடுறதில்லை, இவங்க என்ன விடுறதில்லை, அடிக்கடி சொல்கிறது உண்டு. இந்த எக்ஸ்கியூஸ் மாதிரி ஒரு பொய், அது காரணம் காட்டுறது ஒரு பொய். அது நீங்கள் நினச்சிக்கலாம், நம்ம நினச்சிக்கலாம் இந்த விஷயத்தினால தான் இது நடந்துச்சு, காரணம் சொல்லிக்கலாம். காரணம்ங்கிறது ஒரு பொய். முடியாத எதுவுமே கிடையாது. நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் எது முதன்மையான இடம், எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தெரியும். ஆனால் அதை சொல்லாமல், அதை கொடுக்காம அதுக்கு பதிலாக வேற ஒரு காரணம் சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? என் மனசு வரல. அல்லேலூயா, என் மனசு வரல. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, காயின் ஆபேலுடைய ஸ்டோரி அதுதான், கதை அதுதான். கர்த்தர் காயினுடைய காணிக்கையை வெறுத்தார், ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். 2 பேரும் காணிக்கை கொண்டு வந்தான். 2 பேரும் தன்னுடைய விளைச்சல்ல என்ன, அவன் காயின் தன்னுடைய விளைச்சல்ல இருந்து கொண்டு வந்தான், ஆபேல் தன்னுடைய வளர்ப்புல இருந்து கொண்டு வந்தான். ஆனா ஏன் ஆண்டவர் காயினுடைய விளைச்சலை அங்கீகரிக்காம, காணிக்கையை அங்கீகரிக்காம ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிச்சா? வேற அதாவது கர்த்தருக்கு கொடுக்குறோமனு ஏனாதவனு இருக்கிற கடைசி நேரத்தில் அள்ளி போட்டு கொண்டு வரல. 10 ஆடு இருக்குது, அதே வா, இதை கொண்டு வா அப்படின்னு பிடிச்சிட்டு வரல. ஆடு வளரும் போதே இது கர்த்தருக்குன்னு ஒதுக்கிட்டான். அல்லேலூயா. இது பெஸ்ட்டாக வளருதையா, இது தேவனுக்குன்னு கொடுத்துருவோம். காயின் அப்படி இல்லை, ஐயோ பலி கொடுக்கணுமே என்ன பண்ணுறான், அந்த நேரத்துக்கு போகிறான், அதில் 2 காய், இதில் 2 காய், இதில் 2 பீக்கங்காய் எடுத்து போடு, இதில் 2 பூசணிக்காய் எடுத்து போடு, இதில் 2 சொரக்காய் எடுத்து கொண்டு போய் தேவனுக்கு வைக்கிறான். கெட்ட காயை கொண்டு போய் வைக்கல, தவறான காயை கொண்டு போய் வைக்கல. பட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறோம்? நான் கொடுக்குறது ஆண்டவருக்குன்னு சொல்லி அதில் பெஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிற அந்த பண்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அங்கே பேசப்படுது. அதனால தான் ஆண்டவர் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்காமல் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிச்சார். எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, என்ன ப்ரிஃபரன்ஸோடு கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம், எவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு கொடுக்குறோம், எந்த இடத்துல கொடுக்குறோம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ரெகுலராக சர்ச்சுக்கு வரோம், அது இல்லை. வர முடியாத ஒரு நெருக்கம் வரும்போது, வர முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது நான் ஆண்டவருக்கு போவேன். அது இல்லாட்டி எனக்கு போச்சு, கிடைக்காம போச்சு, நான் தேவன் தான் எனக்கு முக்கியம். அந்த ப்ரிஃபரன்ஸ் கர்த்தர் அதை பார்க்குறாரு. ஒரு திருமணம் வருது, இல்லை ஒரு சொந்தக்காரங்க வந்துடுறாங்க, இல்லை அவங்க வந்துடுறாங்க, இவங்க வந்துடுறாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க. இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன், ஆண்டவரை போய் ஆராதிச்சுட்டு நான் வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, காலையில் எந்திரிச்சோம், நம்ம 6 மணிக்கெலாம் அங்கே போகிறோம் அப்படின்னா 5 மணிக்கு எந்திரிச்சு முதல்ல ஜெபிங்க. சொந்தக்காரங்க வீடாக இருந்தாலும் யார் வீடாக உங்களுக்கு கிண்டல் பண்ணாலும் கேலி பண்ணாலும் ஜெபிச்சுட்டு 6 மணிக்கு கிளம்பி போங்க. ஸோ வெற்றியின் விளிம்பில் தொடர்ச்சியான தோல்வி, சத்துருனுடைய கை செயல்படுகிற ஒரு விஷயம். அடுத்தது விவரிக்க முடியாத தேக்க நிலை, அன்எக்ஸ்பிளைனபிள். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் அப்படியே தேங்கியே கிடைக்கும், அது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால் விவரிக்கவே முடியாது. சில விஷயங்கள் பாருங்க, சில பேர் உங்கள் பிள்ளைகள் ஆகட்டும், கணவனாகட்டும், மனைவி ஆகட்டும், சில காரியங்களை அவங்களை எப்படியாவது தள்ளி முன்னாடி கொண்டு வந்துடலான்னு பார்த்தா அவங்கள முடியவே முடியாது. சில பேருக்கெல்லாம் சில விஷயங்கள் நல்லா தெரியும், தான் குடும்பம் ஏன் இப்படி இருக்குது, என் தொழில் ஏன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேங்குது, என் பிள்ளைகள் ஏன் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேங்கிறாங்க, என் குடும்பம் ஏன், நல்லா தெரியும் இதுதான் பிரச்சனை, இதுதான் தேக்க நிலைக்குண்டான காரணம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்குள்ளே இருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது. அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான், இந்த தேக்க நிலைன்னு சொல்லுவோம். உன்னை ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு போகாதபடி, கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ளே கொண்டு போக முடியாதபடி ஏதோ ஒரு காரியம் உன்னை என்ன பண்ணிடுச்சு, தேக்க நிலையில் வச்சிருச்சு. தேக்க நிலை அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? அரிசினா அதை யூஸ் பண்ணிடணும், வண்டினா அதை யூஸ் பண்ணிடணும், காய்கறினா அதை யூஸ் பண்ணிடணும், பணம்னா அதை என்ன பண்ணிடணும், யூஸ் பண்ணிடணும். அதை ரொம்ப நாளைக்கு தேக்கி வச்சிருந்தோம்னா என்ன ஆகும்? கெட்டு போயிடும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தையும் நீங்க ரொம்ப நாளைக்கு தேக்க நிலைமையிலே வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனமற்றதா போயிடும். ஒவ்வொரு வருஷத்தினுடைய முதல் நாளில் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கிறோம். எஸ், கர்த்தர் உனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு என்ன நம்ம பயணம் பண்ணி தேவனுக்குன்னு செயல்படுறோம், என்ன அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பயன்படுத்துகிறோம்.
அது அப்படியே தேக்க நிலைமையிலேயே கிடக்குது. ஏன் தேக்க? விவரிக்க முடியாத தேக்க நிலைமையில. ஏன் அப்படின்னு சொன்னா, பிசாசானவனுடைய கை வேற மைண்டை டைவர்ட் பண்ணி அதை உட்கார வச்சிடறான். இதெல்லாம் சத்துருவின் கை. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பிசாசு பிசாசு அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறது, கை கால் இல்லாமல் வந்து நிற்கிறது, பயம் உறுத்துறது, இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே அதெல்லாம் கிடையாது. அடிக்கடி சொல்கிறது, வேப்ப மரத்துக்கு மேலே உட்காந்தது, பனை மரத்தில் ஏறிக்கிட்டு இருந்தது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிசாசெல்லாம் என்றைக்கு அப்படி வரவே மாட்டான். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, செத்து போனவங்க மாதிரி வந்தாங்க, செத்து போனாங்க அப்பா வந்தார், செத்து போனாங்க மாமனார் வந்தார், செத்து போனாங்க மாமியார், செத்து போனாங்க வரவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அப்போ வராங்களே என்ன? அது பிசாசு. அவன் உன்னை தேக்க நிலைமையில வச்சிருக்கிறதுக்கு தான், உங்ககிட்ட கூடிய ஆசீர்வாதத்தை தேக்க நிலைமையில வச்சிருக்கிறதுக்காக என்ன பண்றான்? வச்சிருக்கான். உன்னை பின்தங்கி வைக்கிறதுக்கு தான் வைக்கிறான். கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் உனக்கு கொடுத்த மேன்மை எல்லாத்தையும் தேக்க நிலைமையில வச்சிருவான். செயல்பட விட மாட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுற விஷயம் தான். எந்தெந்த விஷயத்தை கர்த்தர் உங்களுக்கு என்று திறமையா தாளந்தா கொடுத்துருக்கிறார், எத்தனை வருஷமா அதை தேக்க நிலைமையில வச்சிருக்கிறீங்க? பாட்டு பாடுறது, கர்த்தரை ஆராதிப்பது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கென்று வேத வசனங்களை தியானிப்பது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கென்று பயன்படுவது ஒரு ஆசீர்வாதம். இது எல்லாத்தையும் தேக்க நிலைமையிலேயே வச்சிருக்கிறீங்க. தேக்க நிலைமைனா அப்படியே செயல்படாமல் வச்சிருக்கிறீங்க. அது கெட்டு போய் பிரயோஜனமற்றதாக போயிருக்கும். ஒரு நாள் போய் வேக வேகமாக அதெல்லாம் எடுக்கலான்னு தேடி பார்த்தா அங்கே ஒன்றும் இருக்காது. எல்லாம் புழு வரிச்சு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமற்றதாக குப்பையாக போயிடும். ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, இந்த ரட்சிப்பின் ஊற்று, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இந்த சத்துருவின் கைகளில் இருந்து விடுபடுவது எப்படி, அப்படி ஒரு அற்புதத்தை எப்படி செய்யறோம் அப்படின்னா, முதலாவது மீட்புக்காக கடவுளிடம் முறையிடுதல். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜா பார்த்துட்டு வரோம். ரட்சிப்பின் ஊற்று ஆசீர்வாதம் என்னன்னா சத்துருவின் கையிலிருந்து விடுபடுதல். ஸோ அதில் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம், சத்துருவினுடைய கை எப்படி செயல்படுது அப்படின்னு என்ன பண்ணோம், புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது, கை செயல்படுவதற்குண்டான அறிகுறிகள் பார்த்தோம். மூன்றாவது, இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனால் ஐயா எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த சத்ருவின் கையிலிருந்து என்னால் விடுபடவே முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கடந்துட்டோம். இப்போ இந்த ரட்சிப்பின் கை, இந்த சத்ருவின் கையிலிருந்து விடுபடுவதற்கு முதலாவது என்ன பண்ணும் அப்படின்னா, மீட்புக்காக கடவுளிடம் என்ன பண்ணும், முறையிடுதல் வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வரணும், ஜெயம் கொள்ளணும், பிசாசானவனை ஜெயம் கொள்ளணும் அப்படின்னா கடவுளிடத்திலே முறையிடணும். 430 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அடிமைகளா எகிப்தில் இருக்கிறாங்க. ஆனா எப்ப மோசேயினுடைய அந்த எழும்புதல் வருது அப்படின்னா ஜனங்கள் கூக்குரல் இடும்போது. அல்லேலூயா. உபத்திரவங்கள் அதிகமாகுது, பாடுகள் அதிகமாகுது, அவங்கள போட்டு செங்கல் சூளையில வாட்டி வதைக்கிறாங்க, கண்ணீரும் கதறலுமா கடவுளை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் அங்க ஒரு மோசேன்னு ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் என்ன பண்றாரு, எழுப்புறாரு. அல்லேலூயா. கவனிங்க, சத்துருவினுடைய கை உங்க வாழ்க்கையில செயல்படக்கூடாதுன்னா ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. என்ன அபிஷேகம்னா, உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர், உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிறவர். அப்படி இருக்கும்போது ஏன் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கலினா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதுக்காக நம்ம கூக்குரல் இடல, ஜெபம் பண்ணல, ஆண்டவரிடத்துல பேசல. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. இதில் பார்க்கும்போது சங்கீதத்தில் இதனுடைய ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்க்கும்போது க்ரை அவுட், அழு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி அழு, என்னை நோக்கி கூப்பிடு. வெக்கப்பட வேண்டாம். தேவ சமூகத்தில் அழுகிறதுக்கு என்ன வெக்கம்? ஆனால் நம்ம எங்கே வெக்கப்படுவோம் தெரியுமா? தேவ சமூகத்தில் அழுகிறதுக்கு வெக்கப்படுவோம். உலகத்தில் காலை பிடிச்சி கெஞ்சுறதுக்கு கூட நம்ம வெக்கப்படுறது இல்லை. ஐயா எனக்கு உதவி செய்யுங்க, அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க எனக்கு, இதுக்கு நமக்கு நல்ல தைரியம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் பிசாசு பார்த்தீங்களா, எது வெக்கம்? ஜெபிக்கிறது வெக்கம். எது வெக்கம்? தேவ சமூகத்தில் அழுகிறது வெக்கம். எது இயலாமை, எது சோர்வு அப்படின்னா ஜபம், ரொம்ப நேரம் உட்காந்து ஜபம் பண்ணுறதுல சோர்வு, ஜப குறிப்பு ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறதுல சோர்வு.
நம்மளுக்கு தெரியும், நம்ம ஒருத்தங்கிட்ட போய் உதவின்னு கேட்டால் அவன் நம்மளை கிண்டல் பண்ணுவான், நம்மளை கேலி பண்ணுவான், நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவான், நம்மளை தூஷணம் பண்ணுவான், நம்மளை அவதூறு பேசுவான். இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சும் அவனிடத்துல போய் நின்று கேட்கிற தைரியம் இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் என் கண்ணீரை காண்கிறவர், கண்ணீரை துருத்தியில வைக்கிறவர், நீ கேட்க தொடங்கும் முன்னே உனக்குண்டான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுகிற தெய்வ சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இது என்ன காரணம்? பிசாசானவனுடைய கை, அது சத்துருவினுடைய கை உங்க மைண்ட் அப்படி மாத்தி வச்சிருக்கான். யோசிங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் ஊற்றுகளை ஏன் இன்னும் உங்களால அதை டேஸ்ட் பண்ண முடியல, அதை பெற்றுக்கொள்ள முடியலன்னா தேவ சமூகத்தில் எந்த விஷயத்துக்காக கதறி அழுதுருக்கிறீங்க? எத்தனை விஷயத்துக்கு அழுதுருக்கிறோம்? ஆண்டவர் ஒன்றும் அப்படின்னு கொடூரமான ஆள் இல்லை, உட்காந்து சமூகத்தில் உட்காந்து அழு அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை. கர்த்தர் என்ன விரும்புகிறா தெரியுமா? சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அவர்கிட்ட பகிர்ந்துக்கணும். அதுதான் உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவுங்கிறது. கணவன் மனைவி உறவு என்பது என்ன தெரியுமா? சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுதல். அதுதான் உண்மையான கணவன் மனைவி. நீ உன் வேலையை பார், நான் என் வேலையை பார்க்குறேன். என் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள இன்னொருத்தர் இருக்கிறாங்க, என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள இன்னொருவர் இருக்கிறாங்கன்னா அது வேற குடும்பம் இல்லை. அது அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடாது. கணவனுக்கு ஒரு பிரச்சனையா மனைவிட்ட சொல்லணும், அழுக முடியுமா அழுகணும். மனைவிக்கு ஒரு பிரச்சனையா கணவன், அப்பதான் தெரியும் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, யாரு மேல தப்பு, யார் விட்டு கொடுத்து போகணும், எந்த இடத்துல நம்ம இன்னும் என்ன செய்யணும் தெரியும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்க அழும்போது தான் உங்களுக்கு உண்டான டிப்ரெஷன், உங்களுக்கு உண்டான மன அழுத்தம், உங்களுக்கு உண்டான கண்ணீர் எல்லாம் காணாமல் போகும். அதான் சொல்ல, ஜெபம் என்பது அதுதான். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிட், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி, அந்த ஆவி வியாகுலப்பட்ட ஆவியா இருக்கலாம், பலவீனத்தின் ஆவியா இருக்கலாம், மன அழுத்தத்தின் ஆவியா இருக்கலாம், இல்லை எப்படி வேணா அதை வச்சுக்கோங்க. அந்த ஆவியை உடைச்சு தேவ சமூகத்தில் ஊற்றும் பொழுதுதான் நம்ம ரிலீஃப் ஆயிடுவோம். நம்ம அந்த விஷயத்திலிருந்து வெளியே வந்துடுவோம். கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார், ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிற விசுவாசம். நம்ம அப்படியே போட்டு இறுகி அவங்ககிட்ட போய் சொல்லி, அந்த அம்மாட்ட சொல்லி, அந்த அம்மா 4 வீட்டில் போய் சொல்லி, அவன் போய் 4 வீட்டில் சொல்லி, அது திரும்ப வந்து 10% இருக்கிற மன அழுத்தம் 100% மாறிடுது. அப்புறம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் காரியம் அது. 2வது காரியம், ரட்சிக்கப்பட்ட நமக்கு உண்டான அந்த சத்துருவை ஜெயிப்பதற்கு உண்டான 2வது காரியம் என்ன தெரியுமா? விடாப்பிடியான ஜெபத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. அப்படியே பர்சிஸ்டண்டா என்ன பண்ணும்? தேவ சமூகத்தில் உட்கார்ந்துக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வீட்டில் போய் வாசிச்சு கொள்ளுங்க. அதாவது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பேதுருவை தூக்கி ஹேரோது என்ன பண்ணிடுறாரு? ஜெயிலில் போட்டுறாரு. ஸோ ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறம் அவருக்காக அந்த சபை என்ன பண்ணுது? தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜெபம் அதிகமாயிட்டே இருக்கு. ஜெபிக்க திடீர்னு கல்லறை திறக்கப்படுகிறது. அவர் பாட்டுக்கு நடந்து என்ன பண்ணாரு? வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு என்ன பண்றாரு? ஜெபிச்சுட்டு இருந்த சர்ச்சுக்கே வந்துடுறாரு. கதவை தட்டி பார்க்குறாங்க. கதவை தட்டுறாரு. ஒருத்தன் வந்து யாரோ ஒரு அம்மா வந்து கதவை திறந்து பேதுரு நிற்கிறாருன்னா நம்மளால நம்ப முடியல. போய் மற்றவங்கள்ட்ட சொல்லி, எப்படியா வெளியே வந்த? கதவு திறந்தது, நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டேன்? வெளியே வந்துட்டேன். இதுக்கு என்ன ஆதாரம்? இதுக்கு என்ன ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா, பேதுருவும் பர்சிஸ்டண்டா தொடர்ந்த கண்டினியூவா விடாப்பிடியான ஜெபம் தெய்வ சமூகத்தில். சபையும் அங்கே விடாப்பிடியான ஜெபத்தில் ஒரு பர்சிஸ்டன்ட் வேணும், ஒரு விடாப்பிடியான ஜெபம் வேணும் ஒரு விஷயத்துக்காக. ஒன்று, அந்த காரியத்தை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கலன்னு நம்மகிட்ட சொல்லிடுவார். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்துக்கு இன்னும் நம்ம என்ன ப்ரிப்பேர் ஆகணும் அதையும் சொல்லிடுவார். இல்லை அப்படின்னா அந்த காரியம் உனக்கு வேண்டாம்ப்பா, ஏன் உனக்கு வேண்டாம் அதையும் சொல்லிடுவார். ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம் தான், மறைக்கிறவர் கிடையாது. சில விஷயங்களுக்கு ஆண்டவருக்காக நீங்கள் ஏனோ தானோன்னு ஜெபிக்கிறனால தான் அதை நிலையாக என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் ஒன்று கொடுக்கலையா? ஏன் கொடுக்கல? எதுக்காக கொடுக்கல? இல்லை அதுக்கு பதிலாக ஆண்டவர் வேற என்ன வச்சிருக்கிறார் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுவார். இது வேண்டாம் உனக்கு, இது வேண்டாம் உனக்கு, இது வேண்டாம் உனக்கு, இது இல்லை, இது வேணுமா, நீ இந்த இடத்த மாறிக்கோ, இந்த சுச்சுவேஷனில் நீ மாறிக்கோ, இந்த காரியத்தில் நீ இப்படி மாறு, இந்த காரியத்தை உனக்கு நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், தெளிவாக ஆண்டவர் சொல்லுவார். பைபிளில் நிறைய எவிடன்ஸ் இருக்கு. யோனாவை பார்க்குறோம். ஆண்டவர் போக சொன்னது நினிவேக்கு போக சொன்னார். அவன் எங்கே போனா? தர்சீஸ்க்கு போனான். கடைசியில் என்ன ஆச்சு? கப்பலில் இருந்து என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி போட்டாங்க. எங்கே போய் உள்ளே விழுந்தான்? மீன் வயிற்றுக்குள்ளே போய் என்ன பண்ணா? விழுந்தான். மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் அவன் என்ன பண்ணாமா? ஜெபம் பண்ணான். 3 நாட்கள் தொடர்ந்து மீன் வயிற்றுக்குள்ள ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து ஜெபிக்கிற மாதிரி ஜெபிச்சுட்டு இருக்கிறான் அங்கே உட்காந்து.
ஜெபிச்சுட்டு இருந்தோன்னா 3வது நாள் என்ன பண்ணுது, மீன் வந்து என்ன பண்ணிது, கரையில் அவனை துப்பிட்டு போயிடுது. இந்தாடா நீ போதும், ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுது. இது முன்னாடியே ஒழுங்காக ஜெபிச்சிருந்தா அவன் தர்ஷிக்கு போயிருக்க மாட்டான். ஆண்டவனோட பேசுற, இல்லைப்பா நினிவேவுக்கு நீ போய் தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நினிவே மேலே அவனுக்கு ஒரு கிரட்ஜு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை நினிவே மக்கள் எப்பயும் என்ன பண்ணிருந்தாங்க, அழுத்திக்கிட்டே இருந்தாங்க, மன அழுத்தம். அதாவது அவங்கள அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டே இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நினிவே அழிய போது அவங்களுக்கு போய் எச்சரிக்கையாரு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், அவன் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு தப்பு நடக்க போகுதுப்பா, நீ போய் அறிவி. எத்தனை பேர் அறிவிப்போம் சொல்லுங்க? அடுத்த ஜெபம் அன்னைக்கு நன்றி பலி தான். மட்டன் கிட்டெல்லாம் வாங்கி போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, பக்கத்து வீட்டுக்காரன் முடிஞ்சான். அவன் இப்படி என்ன பாடுபடுத்தினாங்க ஐயா, அவங்களுக்கு தெரியுமா? போய் சொன்னா அவன் தப்பிச்சிருவான்ல, இல்லை அவனுக்காக ஜெபிச்சா அவன் தப்பிச்சிருவான்ல. எப்படி? இதுதான் பிசாசினுடைய தந்திரம். கர்த்தர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அவன்கிட்ட போய் சொல்லணும், அவன்கிட்ட சொன்னா சொல்லிடணும். அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும் சொல்லிடணும். அப்புறம் தேவையில்லாமல் உட்காந்து கடலுக்கு மேலே போய், கப்பல் மேலே போய், கப்பல்ல இருந்து கடலில் விழுந்து, கடல்ல இருந்து மீன் வயிற்றுக்குள்ளே போய் 3 நாள் உபவாசம். ஐயோ ஆண்டவரை காப்பாற்றுங்க, இனி நான் போகிறேன், நினிவேக்கு நான் போகிறேன், ஆண்டவரை நினிவேக்கு போகிறேன். அப்புறம் கொண்டு வந்து மீன் துப்புனதுக்கு அப்புறம் கிளம்பி எங்கே போகிறான்? எங்கே போகிறாங்க? நினிவேக்கு போகிறான். விடாப்பிடியான ஜெபம். அடுத்தது கடைசி ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசுவின் இரத்தத்தில் என்ன பண்ணுவது? மன்றாடுவது. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இயேசுவினுடைய இரத்தத்தினுடைய வல்லமை புரியறது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் பாவத்தை ஜெயித்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் பிசாசானவனை ஜெயித்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் உங்களுக்கு எனக்கு மீட்பை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் உங்களை என்னை இந்த உலகத்திலிருந்து பிரித்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் உங்களை என்னை பரலோகம் கொண்டு போக போகுது. அப்ப அந்த இரத்தத்துக்குண்டான வேல்யூ, அந்த மன்றாடுதல் என்ன பண்றது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு. பிசாசானுடைய எல்லா தந்திரங்களையும் அவனுடைய கையை முறிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் இரத்தத்தின் மீது அதிகாரம் உண்டு. அதனால தான் அந்த இரத்தத்தை சொல்லி ஜெபிங்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் வல்லமை உள்ளது. கொஞ்ச நாள் ஆயிட்டா அதுக்கெல்லாம் வல்லமை இல்லாமல் போயிடுது. நம்ம சொல்றது ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்படும் போது எது கொடுத்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், இப்படியெல்லாம் அறிக்கிட்டவங்க இப்பெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் ஷை ஆகிடுது, வெக்கம் வந்துடுது. திடீர்னு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது வந்து நம்ம இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொன்னால், இது என்னடா அப்படி சொல்கிறாங்க, நம்மளை வெக்கமாக நினச்சிருவாங்களே, நம்மளை ஒரு மாதிரி நினச்சிருவாங்களே. தயவு செய்து அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஏசப்பான்னு கூப்பிட்டு உங்களை ஒரு மாதிரி நினைக்கிறாங்களா, நினச்சிட்டு போகிறாங்க. அவனா வந்து உதவி பண்ண போகிறான், அவனா வந்து நமக்கு சப்போர்ட்டாக நிற்க போகிறான், இல்லை அவங்களா வந்து நம்மளை தூக்கி விட போகிறாங்க, இல்லை அவங்களா நம்முடைய ஆபத்திலிருந்து காப்பாற்ற போகிறாங்க. இல்லை, அந்த நேரத்தில் பிசாசானவனை எதிர்க்கக்கூடிய வல்லமை என்னிடத்திலும் இல்லை, என்னை சுற்றி உள்ளவர்களிடத்திலும் இல்லை. அது யாரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது? இயேசுவிடத்திலே மாத்திரம். அல்லேலூயா. அதனால இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லணும். அந்த நேரத்தில் பிசாசானவனை உடைக்கும் வல்லமை அதுதான். சத்துருவின் கையை நீங்களாக்கும் வல்லமை அதுதான். அபிஷேகத்தை தரக்கூடிய வல்லமை அதுதான். பலவீனங்களை மாற்றக்கூடிய வல்லமை அதுதான். வியாதியை சொஸ்தமாக்கக்கூடிய வல்லமை அதுதான். இயேசுவின் ரத்தம். அதெல்லாம் நமக்கு எப்பயுமே ஒரு பூஸ்ட் போல. வாய் நடு ராத்திரியில் எந்திரிச்சு என்ன நடந்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லணும். ஐயோன்னு சொல்லக்கூடாது, அம்மான்னு சொல்லக்கூடாது. அந்த ஸ்லாங்கில் இருந்து வெளியே வந்துடணும், அந்த பேச்சு வழியிலிருந்து வெளியே வந்துடணும். எத்தனை பேர் கீழே விழும்போது ஏசப்பான்னு கீழே விழுறோம். எத்தனை பேர் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கும் போது ஏசப்பான்னு எந்திரிக்கிறோம். ஒருத்தர்கிட்ட பேசும்போது எத்தனை பேர் ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்ம சொல்றோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது விஷயம், பிசாசின் கைகளுக்கு எதிரான பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு அப்படின்னா, முதலாவது ரகசிய இடத்தில் என்ன பண்ணணும்? வாசம் செய்யணும். என்னது? சீக்ரெட் பிளேஸ். சீக்ரெட் பிளேஸ் இந்த உலகத்தில் எங்கே இருக்குது? போய் தேடி கண்டுபிடிச்சி எங்கேயா போக முடியுமா என்ன? இல்லை, தேவனுடைய ரத்தம் நம்ம மேலே போர்த்தப்பட்டது, கவர் பண்ணிருச்சுன்னா அதுதான் சீக்ரெட் பிளேஸ். அல்லேலூயா. நீர் என் கண்மலை, என்னுடைய கோட்டை, என்னுடைய துருகம், நான் நம்பினவர் எல்லாம் சொல்கிறேன். இந்த வார்த்தைக்கு உண்டான காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் பிசாசானவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு ரகசிய சுவரை கட்டி எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு கண்டுபிடிக்க முடியாது. பிள்ளைகள் போய் ஓடி வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிற மாதிரி நம்ம தேடிக்கிட்டே உட்காந்துருப்போம். கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அதே போல தான் பிசாசு.
தேவனுடைய ஜெபத்தின் மூலமாக உங்களை சுற்றி ஒரு அரணை எழுப்பி வச்சுட்டீங்க, ரட்சிப்பின் மூலமாக இரத்த கோட்டைக்குள்ள உங்களை வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு 2 மாசம் 3 மாசம் 1 வாரம் 2 வாரம் பிசாசு உங்களோட போராடுவான். இங்க இருக்கியா, அங்க இருக்கியா, இந்த மாதிரி பண்றியா, அந்த மாதிரி பண்றியா, இந்த இடத்துக்கு போறியா, அந்த இடத்துக்கு போறியா அப்படின்னு தேடுவான். நீ எந்த இடத்துல விசிபிளா இல்ல, நீ ரகசிய இடத்துல இருக்கும்போது நம்மளை பிசாசு என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, என்ன பண்ண முடியாது? ஜெபத்துல உட்கார்ந்தா பிசாசு தொட முடியாது, வேதவசனம் வாசிச்சா பிசாசு தொட முடியாது, ஆவியின் அபிஷேகத்துல ஜெபிச்சா பிசாசு தொட முடியாது, சர்ச்சுக்குள்ள இருந்தா பிசாசு ஜெபிக்க முடியாது, பிசாசு தொட முடியாது, உபவாச ஜெபத்துல இருந்தா பிசாசு தொட முடியாது, பார்ல உட்கார்ந்திருந்தா என்ன பண்ணுவான்? பிசாசு ஈஸியா தொட்டுருவான். நீங்க குடிக்கவே வேண்டாம், உன் ஃப்ரெண்டு நண்பர்கள் யாராவது அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, தண்ணியில் கலந்து கொடுத்துட்டா, அதை கொடுத்துட்டா, இதை நம்ம உடனே ஐயோ தண்ணியில் கலந்து கொடுத்துட்டாங்க, குடிக்கிறாங்கன்னு தெரியுது, நம்ம ஏங்க போவானே, அது எங்கேயா இருந்தாலும் சரி, அந்த பேட் கம்பெனி வேண்டாமே. வேதவசனத்தை உட்கார்ந்துருக்கும் போது நீ பிசாசை ஜெயிச்சிடலாம். வேதவசனத்தை புறம் வச்சுட்டு போன்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிசாசுக்கு போதுமே அந்த ஊடகம். இதன் வழியா பிசாசு என்ன பண்ண முடியாது? உள்ள வர முடியாது. ஆனா போன் வழியா என்ன பண்ண முடியும் பிசாசு? சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. டிவி வழியா பிசாசு வர முடியும், போன் வழியா பிசாசு வர முடியும். தேவனை பற்றி அறியாதவர்களோடு தேவையில்லாத காரியங்களை பேசிட்டீங்கன்னா பிசாசு உள்ள வந்துடுவான். அது வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், யாரா இருந்தாலும் சரி, பிசாசு உள்ள வந்துடுவான். நான் யாரு கூடயும் பேசாதீங்க, அப்படியே முறைச்சிக்கிட்டே போங்க, முறைச்சிக்கிட்டே வாங்க, யாரையும் அப்படிலாம் நான் சொல்லலை. நமக்கு லிமிட் தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும். இதுக்கு மேல இவங்க பேசுற பேச்சு எனக்கு உகந்த பேச்சு கிடையாது, இதுக்கு மேல இந்த இடம் எனக்கு உகந்த இடம் கிடையாது, இதுக்கு மேல இந்த காரியம் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு உகந்ததான காரியம், அந்த இடத்த விட்டு விலகிடணும், அந்த இடத்த விட்டு கடந்து போயிடணும். திருடுறதுக்குன்னு ஆரம்பிக்கிறாங்களா, திருடுற காரியத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க, இல்லைங்க அதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன், போயிடணும். நல்லா பேசிட்டு இருக்கோம், சரிப்பா சினிமாவுக்கு போகலாம், சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் கிளம்புறேன், நீ வந்துக்கோ, கண்ணை மூடிக்கோ, இந்த சீன் வரும்போது நீ கண்ணை மூடிக்கோ, இந்த சீன் வரும்போது நீ கண்ணை திறந்துக்கோ, தேவையில்லை அதெல்லாம். ஹல்லேலூயா, அதெல்லாம் தேவையில்லை. ஃபோனில் அதே மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறோம், என்ன கண்டென்ட் வருது, தேவையில்லாத கண்டென்ட் திரும்ப திரும்ப வருதுங்க ஐயா, நான் பார்க்கறதில்ல, ஃபோனை தூக்கி இப்படி போட்டுடணும், கண்டுக்கூடாது. நீ அதையே உட்காந்து பார்த்தனா தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் பாஸ்டர், பார்க்கறதோட சரி. எப்படி பார்க்கறதோட சரி, யூடியூப்ல பார்க்கறதோட சரி, இன்ஸ்டாகிராம்ல பார்க்கறதோட சரி, அது என்ன ஒருபோதும் என்ன பண்ணாது, பாவத்துக்குள்ள என்ன பண்ணாது, கொண்டு போகாது. நீ தேவையில்லாம பாம்பு கிட்ட பேசுனால தான் அந்த பழத்தை போய் சாப்பிட்ட. ஹல்லேலூயா. இல்லைன்னா நீ என்ன பண்ணிருக்க மாட்டேன், அந்த பழத்தை சாப்பிட்டுருக்க மாட்டேன். தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு தேவையில்லாத பாம்பு வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போதே, இந்த பழத்தை பத்தி பேசும்போதே ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும், இங்க பாருப்பா உன் வேலை என்ன, என் ஆண்டவர் என்னை படைச்சவர் சொல்லிட்டார், இந்த பழத்தை பற்றி நீ பேசாத, அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போனேன். இன்னைக்கு நீங்களும் நானும் இவ்வளோ அவதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகம் நமக்கு எல்லாம் எளிதாக மாறி இருக்கும். கர்த்தர் இன்னொரு நம்மோட வாசம் இன்னும் அதிகமாக வாசம் பண்ணியிருப்பார். ஏதேன் தோட்டம் நமக்கு சொந்தமாக இருக்கும். அப்படியா, அதுவா, இப்படி நடந்துச்சா, இந்த மாதிரியா, அந்த வீட்டில் இந்த மாதிரி நடந்துச்சா, அந்த அம்மா இப்படி போச்சா, அந்த ஐயா இப்படி போச்சா, தேவையாது நமக்கு. இந்த விஷயத்தை தெளிவாக என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த தீய சக்திகளை, அதாவது பிசாசானவனுடைய கரத்தை எதிர்க்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் அடுத்து கொடுத்துருக்கிற பலன் என்ன தெரியுமா? கடவுளுடைய வார்த்தை என்ன பண்ணுது? பிரசங்கித்தல். ஹல்லேலூயா. பிசாசானவனுடைய எல்லா தாக்குதலுக்கும் நமக்கு ப்ரொடெக்ஷன் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை 40 நாள் உபவாசத்துக்கு அப்புறம் பிசாசு வந்து என்ன பண்றான்? சோதிக்கிறான், டெம்டேஷன் பண்றான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? கையை சுத்தி என் தலையில் அடிச்சாரா? இல்ல பக்கத்துல ஒரு கல்லை தூக்கி என்ன பண்ணாரு? எந்திரி போய் அவன் அடி நடிச்சாரா? இல்ல. என்ன பண்ணாரு? என்ன பண்ணாருங்க? என்ன பண்ணார் ஆண்டவர்? அப்புறம் 3 இன்சிடென்ட்டுக்கும் 3 பதில் தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை தான் கொடுக்கிறார். அவர் வார்த்தையை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு இருக்கக்கூடிய வல்லமை வேற. பிசாசானவனை ஒரு நொடியில் அந்த இடத்துல இல்லாம போக செஞ்சிருக்கலாம் ஆண்டவர், அவ்வளவு வல்லமை உள்ளவர். ஆனா ஏன் அந்த வார்த்தை அந்த இடத்துல போதித்தார் ஆண்டவர்? ஏன் பிசாசானவனோடு தேவ வார்த்தை சொன்னார்? உபாகம புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவ வார்த்தையினால என்ன பண்ணுவான். ஏன் அதை ஆண்டவர் சொல்லணும்? அவர் மனுஷனா? இல்லை, அவர் தெய்வம், அவர் கடவுள். உங்களுக்கும் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா.
உங்ககிட்ட பாவம் செய்வதற்கு யாராவது உங்களை டார்கெட் பண்றாங்க, உங்களை போட்டு அப்ரஸ் பண்றாங்க, உங்களை அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா தேவ வசனத்தை போல்டா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை தெளிவா சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னு தெரியல, சார்லி கிரிக்குடைய அந்த காரியங்கள் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். மனுஷன் ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவ வசனத்தை வச்சு தான் பேசுறாரு. எழுத்து நின்னவன் ஒன்று கிண்டல் பண்றான், இல்லைன்னா கேலி பண்றான், இல்லைன்னா ஓடி போயிடுறான், இல்லைன்னா அவரை பத்தி கெட்ட வார்த்தையில பேசுறான், அவங்க பிள்ளைகளை குறித்து கெட்ட வார்த்தையில பேசுறான், அவங்க மனைவியை குறித்து கெட்ட வார்த்தை பேசுறான், சிரிச்சுட்டே இருக்கிறார் ஆள். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் தெரியாம இருக்கலாம். இங்கிலீஷ் தெரிந்தவர்கள் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கீங்கன்னா உட்கார வச்சு என்ன பேசுறாருன்னு கேளுங்க. படம் போட்டு கொடு, இந்த பாட்டு போட்டு கொடு, இந்த சினிமாவை போட்டு கொடுன்னு கேட்காதீங்க. அவ்வளோ கெட்ட வார்த்தை அவங்க மனைவியை குறித்து பேசுறாங்க, அவ்வளோ கெட்ட வார்த்தை. சின்ன குழந்தை, அந்த குழந்தைய குறித்து பேசுறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். எப்படிங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த் வந்துச்சு? எப்படி அப்படிப்பட்ட ஒரு பலன் வந்துச்சுன்னா, அவர்களோடு அவர் பேசும்போது எல்லாம் தேவ வசனத்தை டிக்ளேர் பண்றாரு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு என்ன பண்ணக்கூடாது, கருவை கலைக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆணும் ஆணும் திருமணம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வசனம் சொல்லியிருக்கு. சாசானுடைய எல்லா ஆயுதங்களையும் எதிர்க்க அதுதான் தேவ வசனம். டிக்ளேர் பண்ணணும்னா இதுதான் அப்படின்னு சொல்லணும். நமக்கு வசனமே தெரிய மாட்டேங்குது, அதுதான் பெரிய பிரச்சனை. பெரிய தள்ளுங்கன்னு தள்ளுற மாதிரிலாம் தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். பைபிளை படிங்க. ஏதாவது ஒரு வகையில் ஃபஸ்ட்டு காலையிலேருந்து வேலை செய்கிறேன், கண்ணெல்லாம் வலிக்குது, எப்படி உட்காந்து நான் பைபிளை படிக்கணும்? ஃபோன் இருக்குல்ல, ஆப் இருக்குது, யூ வெர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, போட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் போட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அத்தனை அதிகாரத்தையும் அப்படி தமிழில் அழகாக சொல்லுவாப்புல, மியூசிக்கோடு வரும். நைட்டு படுத்துறீங்க, கட்டலில் பக்கத்தில் அதை வச்சுட்டு என்ன பண்ணுங்க, வசனத்தை கேட்டுட்டு தூங்குங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வரீங்க, ஹெட்ஃபோனை போட்டுங்க, வசனத்தை கேட்டுகிட்டே வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அப்படி தான் கேட்டுட்டு வருவாங்க. நேரம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க பைபிள் படிக்க. வேதவசனம் சொல்றது உலகம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை போய் சென்றடையும் போது ஆண்டவருடைய 2ஆம் வருகை வந்துடும்னு. ஏதோ ஒரு வகையில் உலகம் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கு வேத வசனங்கள். நாட்கள் கிட்ட நெருங்கிடுச்சு, இது மிகப்பெரிய ஒரு அடையாளம். அப்போ நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆயுதங்களை தெளிவாக என்ன பண்ணணும், பயன்படுத்தணும், டிக்ளேர் பண்ணணும். எந்த விஷயத்துக்கு, எந்த காரியம், எது தேவ பிள்ளைகளுக்கு சரி தப்புன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பாஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆசீர்வாதம் இருக்காதுங்க. ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நீங்கள் மொண்டு கொள்ள முடியாது. நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் தேவ ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் ருசிக்கு பார்க்க முடியல. அடுத்தது, தேவனுடைய முழு புயத்தையும் என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆர்மர் ஆஃப் காட், கேடயம், வஸ்திரம், ஈட்டி, பெல்ட்டு, எல்லாம் வேதவசனம் இதுன்னு போட்டிருக்கு பைபிளில். எபேசியர் புத்தகம் நினைக்கிறேன், அதில் போட்டிருக்கு, அழகாக போட்டிருக்கு. இதெல்லாம் தரித்துக்கணும். அப்போதான் இந்த உலகத்தில் பிசாசானோட யுத்தம் பண்ணி, ஜெபம், வேதவசனம் வாசிப்பு, பக்தி, வைராக்கியம், உபவாசம், இதெல்லாம் இல்லாமல் பிசாசை ஜெயிக்க முடியாதுங்க. பாவத்தை ஜெயிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களையும் என்னையும் காட்டிலும் பிசாசானவனுக்கு நல்ல உபதேசம் தெரியும். அல்லேலூயா. நல்ல வாக்குவாதம் பண்ணுவான், நல்ல முரண்படுவான். கொஞ்சம் நம்ம கவனம் இல்லைன்னா நம்மளே கீழே வள செஞ்சிருவான். வேத வசனங்கள் உன்னை குடிக்க வைக்க முடியல, உன்னை இச்சைக்கு கொண்டு போக முடியல, உன்னை விபச்சாரம் பண்ண வைக்க முடியல, உன்னை வேசித்தனம் பண்ண வைக்க முடியல, உன்னை கொலை பண்ண வைக்க முடியல, உன்னை திருட வைக்க முடியல. அப்ப அடுத்து என்ன டார்கெட்? தேவ உபதேசத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட திரிச்சிருவான். இன்னைக்கு எத்தனை சபைகள் இருக்கு தெரியுமா? கிறிஸ்தவ சபைன்னு போட்டுக்கிட்டு என்னென்ன உபதேசத்தில் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? நான் பைபிள் காலேஜ் படித்த பட்டணத்தில் ஒரு சபை இருந்தது. அந்த சபை வழியாக நான் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த சபை எப்படி அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எல்லாம் கூடுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பிரசங்கம் உண்டு, எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாம் கடைசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருடைய பைக்கு கீ, கார் கீயை போட்டுருவாங்க. அப்போ யாருக்கு எந்த கீ வேணால் எடுக்கலாம். அப்போ எந்த கார் கீ வருதோ, எந்த இது வருதோ அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். அந்த அம்மாவை இன்னொருத்தர் கூப்பிட்டு போய்க்கலாம், இந்த ஐயாவை இன்னொருத்தர் கூப்பிட்டு போய் டான்ஸ், பாட்டு, டான்ஸு, இதில் யாரும் குறை பேசக்கூடாது, யாரும் பண்ணக்கூடாது. ஸோ அது ஒரு என்ஜாய்மெண்ட், ஆராதிக்கிறோம், தேவனை மகிழ்ச்சியாகுது. இது சபை இருக்குது. நான் பைபிள் காலேஜ் படித்த படம், அந்த சபையை நான் கடந்து போனேன். அவ்வளோ லக்ஸரியான சபை. லக்ஸரின்னு சொன்னால் சொகுசு. ஏன்னா அங்கே டூ வீலர் இல்லை, நடந்து வரவங்க யாருமே கிடையாது. எல்லாமே எதில் தான் வரவங்க, எல்லாமே இதில் கார் தான். அப்போ எவ்வளோ ரிச்சான ஆட்கள்னு பாருங்கள். பிசாசு பாருங்கள் உபதேசத்தை எப்படி கோளாறு பண்ணியிருக்கான்.
இப்படி ஒரு சபை. இன்னொரு சபை பார்க்கும்போது சாத்தானிக் சர்ச், சாத்தானுடைய சபை, அதுவும் பிரபலமாக இருக்குது. அதே போல் கே, அவங்க ஆணும் அவங்களுக்குன்னு ஒரு சபை, பெண்ணும் திருமணம் அவங்களுக்குன்னு ஒரு சபை. அவங்க பைபிளை மடம் மாற்றி உபதேசத்தை மாற்றி எல்லாம் பேதுரு இருக்கிறாரு, பவுல் இருக்கிறாரு, எல்லாமே இருக்கு. ஆனால் அவங்கள குறித்து என்னென்ன எச்சரிக்கையான வசனம் இருக்கோ அதெல்லாமே மாற்றி உட்காந்து ஒருத்தன் எழுதி அந்த ஒரு உபதேசத்தை கையில் கொடுத்து வச்சிருக்கான். தேவ வசனத்தை என்ன பண்ணணும்? அணிஞ்சுக்கணும். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரட்சிப்பு என்ன அப்படின்னா, அந்த டெலிவரன்ஸ், பிசாசானுடைய சத்துருடைய கையிலிருந்து நீங்களாக்கப்பட்ட பிறகு என்னன்னா, ரட்சிப்பு ஒரு மனுஷனை என்ன பண்ண தெரியுமா? புதுப்பிக்குது. ஹல்லேலூயா. ரெஸ்டோர் பண்ணுது. அதுல முதல் காரியம் என்னன்னா, இழந்த நேரத்தையும் வாய்ப்புகளையும் ரட்சிப்பு மீட்டெடுக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இழந்த நேரத்தையும் வாய்ப்புகளையும் மீட்டெடுப்பது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பிசாசானவன் பாவத்தினுடைய வேலை என்ன தெரியுமா? உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களை திருடுறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சார்லி கிரீக்கு வந்து 31 வயசுல இறந்துட்டாரு. நபில் குரேஷி அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனார், கொஞ்சம் வயசுலயே. ஸ்தேவான் பைபிள்ல வாசிக்கிறோம், கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாரு, வாலிப வயதுல இறந்து போயிடுறாரு. இப்போ இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்பலாம் பாருங்க, 65 வயசு ஆகி பிபி இல்லை, சுகர் இல்லை, சந்தோஷமா என்ன பண்றோம் இருக்கிறோம். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படி? கர்த்தர் ஒரு நேரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த கட்டத்துக்குள்ள செஞ்சுட்டோம்னா நம்ம எங்க போயிடலாம்? அவரே கூட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பூமியிலே வாழ்வது சந்தோஷம், பரலோகில் வாழ்வது சந்தோஷம்? சொன்னா கூட்டு போயிடுவாரு பாஸ்டர். வாய் திறக்க மாட்டேன்னு நான் எவ்வளோ திட்டம் போட்டு வச்சுருக்கேன், இப்போதான் லோனு வாங்கி பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வந்திருக்கேன், இன்றைக்கே முடிச்சிருவீங்க போல என் கதையை அப்படின்னு. பரலோக சந்தோஷம். ஹல்லேலூயா. தேவ சமூகம் தான் நமக்கு சந்தோஷம். போதும் இந்த உலகத்தில் படுற வேதனை, உபத்திரவம், துரோகம், ஏமாத்துறது, அவமானம், ஹல்லேலூயா யாருக்குமே இல்லையா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா என்ன? ஊர் உலகம் ஏமாத்துறது, வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு அதுக்கு மேலே இருக்கும். வீட்டில் பிரச்சனைன்னு வெளியே போனால் வெளியில் அதுக்கு மேலே பிரச்சனை. யாருமே இங்கே இருக்கிற நீங்களாகட்டும், நாகாகட்டும், தேவ பிள்ளைகளாகட்டும், எல்லாமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். என் மனைவி சரி, என் கணவர் சரி, என் பிள்ளைகள் சரி, என் சொந்தக்காரங்க சரி, என் தொழில் சரி. தினம் தினம் துரோகங்களையும் அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நேராக பரலோகத்தில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிடலாம். அப்புறம் ஏன் ஆண்டவர் என்ன அனுமதிச்சுங்க உட்கார வச்சிருக்கிறாருன்னா, அதுதான் எனக்குண்டான வாய்ப்புகள், எனக்குண்டான நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் தேடி வந்து உங்களை என்னை ரட்சித்து வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை செய்ய விடாமல் சத்துருவின் கையை நம்மளை பிடிச்சு பின்னாடி இழுத்து இழுத்து தள்ளிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்து தேவ அனுபவத்தை பெற்றுட்டிங்கன்னா, இந்த கிற்கு மாதிரி, ஸ்தேவான் மாதிரி, பேதுரு மாதிரி, பவுல் மாதிரி என்ன பண்ணிடலாம்? டக்குன்னு ஆண்டவருடைய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம். ஹல்லேலூயா. பவுல் எத்தனை வருஷங்க வாழ்ந்தார்? பவுல் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? ரொம்ப வருஷம் வாழல. இயேசு கிறிஸ்து 33 செத்து போனார். பவுல் 40 செத்து போயிட்டார். 40, அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு கிபி 40 பவுல் இறந்துறாரு. குறைஞ்சபட்சம் பவுலுடைய ஊழிய காலங்கள் ஒரு 3-4 வருஷம் மாத்திரம்தான். அந்த 4 வருஷத்துல அவர் எழுதின கடிதங்கள், அவர் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த உபதேசங்களுக்கு இன்னைக்கு விளக்கம் தேடிட்டு உட்காந்துருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கும் அதுக்கு அவ்வளோ பொக்கிஷங்கள் என்ன பண்ணுது, புதைந்து கிடக்குது. ஆண்டவர் பவுலுக்கு மாத்திரம் 3 மூளையை வைக்கல, இங்க ஒன்று இங்க ஒன்று இங்க ஒன்று வைக்கல. பேதுருக்கு மாத்திரம் மூளை வைக்கல, இல்லை மற்ற ரத்த சாட்சியா மரித்தவர்களுக்கு மாத்திரம் இங்க ஒன்று அங்க ஒன்று வைக்கல. எனக்கும் எவ்வளவோ அதே போல தான், அவங்களுக்கும் அதே அளவு தான். நான் நேரத்தை இழந்து போயிட்டேன், வாய்ப்புகளை இழந்து போயிட்டேன். அவங்க அந்த வாய்ப்புகள் நேரத்தில் அந்த நேரத்தில் பிரகாசிச்சுட்டாங்க. ரத்த சாட்சியா மரிக்கிறத தேவனுக்கு வச்சிருக்கிற ஒரு நேரம், ஒரு வாய்ப்பு. நீங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறீங்க, அதுல இருந்து அப்படி துண்டா தப்பிச்சு போறீங்கன்னா நீங்க நினைச்சுக்கிறீங்க ஆண்டவர் என்னை காப்பாத்தி விட்டார். இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. அடுத்தது என்ன அப்படின்னா, அடிமைத்தனத்தின் காயங்களில் இருந்து என்ன பண்ணுவது? நிவாரணம். ரட்சிப்புக்குள்ள வந்துட்டோம், பிசாசனுடைய கை நம்மளை விட்டு எடுபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, எமோஷனலா, உணர்வு பூர்வமா, மாம்ச அளவுல, மென்டல் சிந்தனையின் அளவில் எல்லாரும் காயப்பட்டிருப்போம். அது எல்லாத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. ஒரு பாவம் செஞ்சுட்டா ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான்னு பாருங்க. மனதளவில் பாதிக்கப்படுவான், சிந்தனையின் அளவில் பாதிக்கப்படுவான், சரீரத்தின் அளவு பாதிக்கப்படுவான்.
ஒரு காய்ச்சலுக்கு 3 நாளைக்கு தொடர்ந்து மாத்திரை போட்டிங்கன்னா அடுத்த 1 மாதம் அந்த மாத்திரை உங்கள் உடம்புல எஃபெக்டிவாக இருக்கும். காய்ச்சல் சரியாயிருச்சுன்னு குதிச்சு கும்மாளம் என்ன பண்ணலாம், குதூகலமாக இருக்கலாம். அந்த மாத்திரை அந்த டேப்லெட் உடம்புல அதுக்கப்புறம் என்னென்ன சைடு எஃபெக்ட் கொடுக்கும் தெரியுமா, அதெல்லாம் கொடுத்து உடச்சி முடிச்சு அது ஓஞ்சு போகிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகும். ஸோ அதை தெளிவாக புரிஞ்சு கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒன்ஸு இந்த சத்துருவினுடைய கை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலகிருச்சுனாவே அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதம் அதிசயம் என்ன தெரியுமா, சுதந்திரமும் வெற்றியும். ஹல்லேலூயா. சுதந்திரமும் வெற்றியும். வேத வசனம் அடிமைத்தனம் கிடையாது. இன்னைக்கு சில பேர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பைபிள் ஐயோ இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள போயிட்டா இதை பண்ணாத அதை பண்ணாத, இப்படி இருக்காத அப்படி இருக்காத, இதை செய்யாத அதை செய்யாத, இதை சாப்பிடாத, இங்கே போகாத அங்கே போகாத, என் சுதந்திரமே கெட்டு போச்சு அப்படின்னு சில பேர் சொல்றது உண்டு. இல்லை, சுதந்திரம் என்பது இந்த உலகம் வரையறுக்கிறது இல்லை, கர்த்தர் படைத்தவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் எது சுதந்திரம் அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய சித்தத்தை எந்த தேவ பிள்ளை இந்த உலகத்தில் நிறைவேற்றாலோ அவ தான் சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. அதுதான் தேவ பிள்ளை சுதந்திரவாளிக்கு உண்டான அர்த்தம். நான் சுதந்திரமா இருக்கேன் அப்படின்னா யாருடைய விருப்பத்தையும் யாருடைய எண்ணத்தையும் யாருடைய திட்டத்தையும் யாரும் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம, யாரும் என்னை கட்டுப்பாடு பண்ணாம, இந்த வேத வசனம் என்ன சொல்லுதோ இல்ல கர்த்தர் என்ன சொல்றாரோ, தேவ சித்தம் என்னவோ அதை எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல் தேவனுக்காக எழுந்து நின்று செய்கிற தைரியம் வருது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் சுதந்திரம். ஹல்லேலூயா. வீட்டுக்காரர் என்ன சொல்லிடுவாங்க, என் மனைவி என்ன சொல்லிடுவாங்க, என் பிள்ளைகள் என்ன சொல்லிடுவாங்க, என் ஜாதி மக்கள் என்ன சொல்லிடுவாங்க, என் ஊர்க்காரர் என்ன சொல்லிடுவாங்க, நான் இதை பண்ண என்ன சொல்லிடுவாங்க, அதை பண்ண என்ன சொல்லிடுவாங்க. இதுதான் சுதந்திரம். உலகம் சொல்ற சுதந்திரம் என்னது, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம தைரியமா இருங்க அப்படின்னு சொல்றது தான். சத்துருனுடைய கை நம்ம மேல இருக்கு அப்படின்னு சொன்னா செயல்படுதுன்னு நம்ம சுதந்திரமா செய்ய முடியாது. தேவனுடைய காரியத்தை, பாவத்தை சுதந்திரமா செய்யலாம், பொறாமையை சுதந்திரமா செய்யலாம், திருட்டுத்தனத்தை சுதந்திரமா செய்யலாம், விபச்சாரத்தை சுதந்திரமா செய்யலாம், என்ன வேணா செய்யலாம். இன்னைக்கு எத்தனை பேர் பாவத்தை சுதந்திரமாக செய்து கொண்டாங்க, யாரையும் அவங்கள தொட முடியாது. அது சுதந்திரமா இல்லை, தேவ சித்தத்தை செய்யறது. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம் அந்த நாள்ல.